திருவண்ணாமலையை பற்றி திருவண்ணாமலையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இப்போ பௌர்ணமிக்கு தான் கிரிவலம் சுற்றி தான் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பெரிய பலன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக இந்த செவ்வாய்க்கிழமை கிரிவலம் சுற்றினா தான் பலன் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை கிரிவலம் சுற்றினா என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடுவில் கூட ஃப்ளட்டு வந்து மழை உடஞ்சி வெளியே வந்து பெரிய இஷ்யூவாச்சு. ஆனால் அது சாதாரணமாக போயிடுச்சு. அதுக்கும் கிரிவலத்துக்கும் ஏதாவது இது இருக்கா, சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. இருக்கா? இல்லை. இப்போ கிரிவலம்ன்றது எப்படி ஐயா? கிரிவலம்ன்றது வந்து நினைத்தாலே முக்தி தரும். கிரிவலம் வந்து எல்லா டைமில் வரலாம், ஒன்றும் இது இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனால ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆன்மீக திருவண்ணாமலை. அதனால் வந்து எப்போ வேணாலும் வரலாம் கிரிவலம். இன்றைக்கி தான் வரணும்னு இல்லை, எப்போ வேணாலும் வரலாம். ஒரு சிறப்பான ஊர், ஒரு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு உயர்ந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் ஐயா கூட ஒரு 5 வருஷமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொரோனா வந்துச்சு, அது வந்து 5 வருஷமாக ஐயா கூட தான் இருக்கிறேன். ஐயா வந்து ஒரு கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர். இப்போ இவர் தான் ஒரு சிறப்பான சித்தர், பெரிய சித்தர், சிறப்பான சித்தர்னு சொல்லலாம். பெரிய சித்தர், ஒரு நல்ல ஒரு சிறப்பான சித்தர். ஐயா வந்து விபதி தான் கொடுத்தாங்க. விபதி கொடுத்தாவே எல்லாமே நல்ல பலன். அதாவது எந்த நீ மனசில் நினச்சின்னு வந்தாலும் ஐயா கையில் விபதி வாங்கினா அது 100% சிறப்பாக நல்லபடியாக முடியும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஐயா வந்து இப்போ ஐயாவுக்கு வந்து ஒரு இடம் எதுவுமே இல்லை. இப்போ மழை எது காற்று இடி எது வந்தாலும் ரோட்டில் தான் படுகிறாரு. ஐயாவுக்கு ஒரு இடம்னு கிடையாது. ஐயா வந்து 30 வருஷம் ஆகுதுங்க, 30 வருஷமாக இங்கே தான் இருக்கிறார் கிரிவலம் பாதையில். ஆனால் வந்து ஐயாவுக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் கிடையாது. ஒரு உட்கார்றதுக்கோ ஒரு இதுவோ எல்லாமே இங்கே தான். நம்ம ஐயா கூட தான் இருப்பார், இங்கே தான் இருப்பாங்க. ஐயா பார்க்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் கம்பல்சரி வருவாங்க. ஆந்திராக்காரன்னு பார்க்கும்போது கிரிவல பாதையில் பௌர்ணமின்னு வருது. பௌர்ணமின்னு வந்தாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் ஐயாட்ட விபூதி வாங்குவாங்க ஆந்திராக்கார். ஐயா வந்து ஒரு சிறப்பான சித்தர். விபூதி கொடுத்தாவே எல்லாமே 100% நல்லபடியாக நடக்கும். அது வந்து ஐயாவோட பேர்? அவர் பேர் வணக்கம் சிவா. வணக்கம் சிவா. ஆமாம், ஐயா பேர் வணக்கம் சிவா. ஐயா பேர் வணக்கம் சிவா. நல்ல ஒரு சிறப்பான சித்தர். இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து எதுவுமே இது வரைக்கும் இல்லை, யாருகிட்டேன்னு போய் எதுவும் நின்றதில்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஐயாவுக்குன்னு ஒரு மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடம் ஐயாவுக்கு இடம் வாங்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம சாதுக்கள்லாம் அங்கே கூட்டு போய் தங்க வைக்கணும்னு எங்களுடைய ஆசை. ஏன்னா அவங்களும் மயிர் நினைக்கிறாங்க. ஒன்றுமே இந்த திருவண்ணாமலையில் வந்து இது வரைக்கும் அதுதான் இல்லை. சாதுக்கள்னு ஒரு மடம் கிடையாது. எல்லாமே மழை காற்று இடி எது வந்தாலும் ரோட்டில் தான் படுக்கிறாங்க. அதனால் எங்கள் ஐயாவுக்கு ஒரு இடம் கிடச்சா அங்கே எல்லாமே கட்டி சாதுக்கள்லாம் வந்து படுக்கிற மாரி எங்களுடைய ஆசை. இதுதான் எங்களுடைய வேண்டுதல். இது நல்லபடியாக நடக்கணும்னு எங்கள் ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம்.